ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து கலத்து ஒன்றா வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். சிம்பிளான குழம்பு தான் இது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே போட்டு வதக்கிக்கிடுவோம். இப்போ தேங்காய், தக்காளி, கொஞ்சம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அதாவது மட்டனு, சிக்கனு அந்த மாதிரி குழம்புகளுக்கு போடுற குழம்பு மிளகாத்தூள். இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். சின்ன ஸ்பூன் தான், அதனால் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ நல்லா அதிலே ஊற்றிக்கிடலாம். குழம்ப ஊற்றி நல்லா கிண்டுவோம். கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொதிச்சு வரவும் இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம அதோடு சேர்த்துக்கிடலாம். இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சுக்கிடலாம். பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். ஆயில் ஊற்றி சூடாகவும் இதை போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு குழம்பு கொஞ்சம் உப்பு போட்டு இது நம்ம தாளிச்சிருக்கிறதையும் கொஞ்சமாக கரம் மசாலா தாளிக்கையில் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் போடுறது. இப்போ நம்ம உப்பும் போட்டாச்சு குழம்புல. இதை தூக்கி ஊற்றிக்கிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரவும் ஆஃப் பண்ணிட வேண்டியது குழம்ப. இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டாச்சு. ஆயில் சூடாகவும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டாச்சு தேவையான அளவு. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரவும், கண்ணாடி பதம் வரவும் நம்ம தக்காளி இப்போ போடுவோம். தக்காளி நல்லா வதங்கி கிரேவி ஆகட்டும். கொஞ்சமாக தயிர் ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன் மிச்ச சிக்கனில். இப்போ அதையும் தூக்கி தட்டிக்கிடலாம். அதோட குழம்பு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா வெந்துருச்சு. சிக்கனு, உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வந்துருச்சு. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு குழம்பு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடலாம். இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.